உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்ம ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் உங்கள் ராசி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் செய்வதன் மூலமும் சுபச்செலவுகளை மேற்கொள்வதன் மூலமும் ஓரளவு நன்மைகளை பெற இயலும். குருவின் பார்வை இருப்பதால் குரு பெயர்ச்சி வரை பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் ஆண்டு முழுவதும் நற்பலன் பெற தெய்வ வழிபாடுகளே கை கொடுக்கும். புத்தாண்டின் கிரக நிலைகள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் யோகாதிபதி செவ்வாயோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பூர்வீக சொத்து தகராறு அகலும். எண்ணியபடி காரியங்கள் எளிதில் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் கூடியிருப்பதால் இட விற்பனையின் மூலம் அதிக லாபம் பெறுவீர்கள். சனி 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். கண்டகச்சனி என்பதால் பயப்பட வேண்டாம். சொந்த வீட்டில் சனி சஞ்சரிப்பதோடு குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு நீங்கும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு சில சமயங்களில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இருப்பினும் எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. குருவின் பார்வை பலன். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. குரு பார்வையால் மிகுந்த நன்மை கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும். பிறரை சார்ந்து தொழில் செய்பவர்கள் தன்னிச்சையாக இயங்க முன்வருவர். நண்பர்கள் மூலமாக தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவர். சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கேற்ற வேலை அமையும். கும்பசனியின் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் கை நழுவிச் செல்லலாம். வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் திரும்பக்கூடும். 7ஆம் இடத்துக்கு சனியை கண்டகச்சனி என்பார்கள். எனவே ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படாமல் இருக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பணத்தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறையும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயின் உடல்நலம் சீராக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாறுதல் கிடைக்கும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது. எனவே சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடிந்துவிடும். தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. ரிஷபகுருவின் சஞ்சாரம். புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயிற்சியாகும் குரு ரிஷபராசிக்கு செல்கிறார். குரு இதுவரை 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தவர் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் திடீர் மாற்றம் ஏற்படலாம். கர்மஸ்தானம் வலுவடைவதால் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அதிகார வர்க்கத்தினரோடு பகை பாராட்ட வேண்டாம். குருவின் பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. 2ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் இல்லறம் நல்லறமாக அமையும். எதையும் துணிந்து முடிவெடுத்து செய்வீர்கள். இதுவரை குடும்பத்தில் கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். படிப்பிற்கேற்ற வேலை அமையும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் வாகனம், சுகம், கல்வி, தாய் போன்றவற்றை குறிக்கும் இடம் பலப்படுகிறது. எனவே சந்தோஷங்களை சந்திக்கும் சூழ்நிலை அதிகரிக்கும். தாய் வழியில் நன்மை கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகுவர். இல்லத்தில் அமைதி நிலவ வழிவகுக்கும்.
பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும். தொழிலை மேம்படுத்த முதலீடு கிடைக்கும். இதுவரை ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணமாக்கி விடுவார்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை இப்பொழுது கைக்கு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. ராகு கேதுக்களின் ஆதிக்கம். புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 8ல் ராகுவும் 2ல் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இதன் விளைவாக மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும் என்பது பழமொழி. குரு வீட்டில் ராகு இருப்பது யோகம்தான். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தூர தேச பயணங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும். சனி குருவின் வக்ரகாலங்கள். சனியின் வக்ர காலத்தில் மன அமைதி குறையும். குடும்பச் சுமையும் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். சுபகாரியம் நடைபெறுவதில் தடைகள் வரலாம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உருவாகும். குருவின் வக்ர காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விஷயங்களில் இருந்து விடுபட இயலும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், வீட்டு பராமரிப்பு வேலை போன்றவை நடைபெறும் நேரம் இது. பெண்கள், இப்புத்தாண்டில் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள். கண்டகச்சனியின் ஆதிக்கத்தால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய தகவல்களை 3ஆம் நபரிடம் சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்க மறுப்பார்கள். குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்துக்கு வித்திடும். பரிகாரம்: பூஜை அறையில் தினந்தோறும் அபிராமி அந்தாதி படித்து வருவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.